இதுல வந்து நம்ம நிறைய ஸ்டோரேஜ் பூரி பாக்கெட்டு அப்புறம் சூனு நமக்கு தேவையான எல்லாமே இதுல வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா 6 அடி அருமையா பேசலாம் சூப்பரா இருக்கும். ஒரு ஆள் 10 தூங்கலாம், ஒரு ஆள் படுத்துக்கலாம், ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு இருக்கு பேஸ். நல்லா என்ன சொல்றது, இடம் நல்லா தாராளமா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. நம்ம என்னன்னா உள்ள ஃபுல்லா டோட்டலா வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது அது இது க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த பாக்ஸை. இதுல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு லாக் வச்சிருக்கோம். இதுக்கு இந்த டோருக்கு இது வந்து ஒரு லாக் ஒன்று வச்சிருக்கோம். லாக் போட்ட போதும், அவ்வளவுதான். இது பிக்சடு. இதுக்கும் நம்ம வந்து லாக் மாதிரி தான், இதுக்கு உள்ள லாக் இருக்கு. அப்புறம் அடிஷனலா கீழே வந்து இங்க லாக் போட்டிருக்கோம். அவ்வளவுதான். அப்புறம் இதுல அந்த வண்டியில பாத்தீங்கன்னா வீல் பிக்ஸ் பண்ணிருக்கோம். 4 வீல் பிக்ஸ் பண்ணிருக்கோம். ரொட்டேட்டிங் வீல் இது ஃபுல்லா. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வந்து என்ன சொல்ல திரும்பும். பேக்ல பாத்தீங்கன்னா பிக்ஸ்டா இருக்கும் 2 வீல். பேக்ல பாத்தீங்கன்னா இது பிக்ஸ்டா இருக்கும். இது வந்து ரொட்டேட் ஆகாது. இது வந்து 2 வீலுமே இந்த சைடும் அந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ரொட்டேட்டே ஆகாது. இது வந்து பிக்ஸ்டா இருக்கும். ஆனா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும், வீலே ரொட்டேட் ஆகும், எந்த பக்கம்னா ரொட்டேட் ஆகும். ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வீலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வீலு 1860 ரூபா ஆகுது டோட்டலா. அடிஷனலா பாத்தீங்கன்னா பெட்ரோல் சார்ஜ் அதர் செலவுலாம் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் ஆயிடுச்சு. குவாலிட்டியான வீல் தான் சொன்னாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டிருக்கோம். அதுக்கே பாத்தீங்கன்னா லைட்டா இங்க டேமேஜ் ஆயிட்டு இருக்குது. வீல் போய் கொஞ்சம் என்ன சொல்ல, இந்த வீல் நெக்ஸ்ட் டைம் இந்த வீல் எல்லாம் போட மாட்டேன். இதுக்கே போயிட்டு இருக்குது, சும்மா போயிடுது. அதனால நல்லா குவாலிட்டியாக இதை போடணும். அந்த டைம் வந்து லைன் வீல் போட்டா நல்லது. இந்த டயர் வீல் போட்டா வேஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்புறம் நம்ம வண்டியில மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிள் தான். இது ஆங்கிள் தான். ஏன்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு லேசா இருக்குன்னு சொல்லிட்டு பானிபுரி வண்டினால ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஆங்கிள்னால கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்மியாகும். அதனால ஆங்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து எதுக்குன்னா, நம்ம ஒர்க் பண்ணும்போது கஸ்டமர் வந்து சைட்ல நிற்கும் போது நம்ம மசாலா பூரி போட்டு வச்சீங்கன்னா கஸ்டமர் எடுத்து சாப்பிட்றதுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அது இதை ஃப்ரண்ட்ல எதுக்கு வச்சிருக்கோம்னா, அங்க ஒரு 5 ஃபிளவர் 6 ஃபிளவர்ல வந்து ரசம்லாம் வைக்கிறதுக்காக வச்சிருக்கோம். சரிங்களா? மெயினா இதுல வந்து முக்கியமானது என்னன்னா இந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் தான் எனக்கு முக்கியமா, எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த பாக்ஸ் தான்.